உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். நீலகிரி மாவட்டம் குடவூரில் நீடிக்கும் மழையால் கோக்கால் பகுதியில் 10க்கும் மேலான இலவச வீடுகளில் விரிசல் ஏற்பட்டிருப்பதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். வீடுகள் முதியோர் காப்பகத்தில் பெரிய அளவில் சுமார் 10 சென்டிமீட்டர் கட்டிடம் விலகி இருக்கிறது. சில இடங்களில் நிலமும் சிறிதளவு புதைந்துள்ளதால் பூமிக்கு அடியில் மண் சரிவு ஏற்பட்டிருக்குமோ என கோக்கல் பகுதி மக்கள் கலக்கம் அடைந்துள்ளனர். பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருவதால் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. 100 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 97 அடியாக உள்ளது. பகல் 2 மணி நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 18,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அணையில் இருந்து 18,120 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனை கருத்தில் கொண்டு ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ மீன் பிடிக்கவோ செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றின் கரையோரத்தில் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் மேடான பகுதிக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.